இருக்கக்கூடிய நம்ம சூழல்ல நேற்றுக்கு சிங்கப்பெண் திட்டத்துல ஏஐ வீடியோ போட்டிருக்கோம் சார். அது நிறைய இடங்கள்ல தமிழ்ல பிழை ஏற்பட்டிருக்கு. அது கவனக்குறைவுன்னு எடுத்துக்கலாமா? அதிகாரிகள் கவனக்குறைவா, அமைச்சர்கள் கிட்ட வரதே இல்லையா? அது மறுபடியும் ஒரு கிராஸ் செக் பண்றதுக்கு வரது இல்லையா சார்? என்ன நடந்தது? உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு தொடர்பு கொண்டு இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ண ஒரு எரர், மேன்மேட் எரர் கிடையாது. இருந்தாலுமே இனி எந்த ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டியூஸ்டு ப்ராடக்ட் வந்தாலுமே, அதாவது காணொலிகள், கேட்பொலிகள், வரைபடங்கள் எதுவாக இருந்தாலும் கட்டாயமாக தமிழ் வளர்ச்சித்துறையிடம் கலந்து ஆலோசித்து அதன் பிறகே வெளியிட வேண்டும் என்று நாங்க ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி இது மாதிரி நடக்காம நம்ம பார்க்கலாம். ஒவ்வொருத்தரா மன்னார்குடியில கார் மோதி 4 அரசு பள்ளி மாணவர்களும், உளுந்தூர்பேட்டையில கார் மோதி 2 அரசு பள்ளி மாணவர்கள் இறந்திருக்காங்க. இது என்னன்னா, பெரும்பாலான நேரங்கள் காலை நேரம், மாலை நேரங்களில் பள்ளி மாணவர்கள் போறதுக்கான வசதி பெருசா இல்லை. பள்ளி மாணவர்களுக்கான பாண்டிச்சேரி மாதிரியே ஒரு பிரைவேட்டா சிறப்பு பேருந்து ஏதாவது வாய்ப்பு. மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம் அருகே பள்ளி முடித்து வீடு திரும்பக்கூடிய சூழலில் 3 அல்லது 4 மாணவர்கள் தவறான செய்தி அறிந்து நான் நெஞ்சமுடைந்து போனேன். பொதுவாகவே பள்ளிக்கூடங்கள்ல மாணவர்கள் வருகின்ற போதும், மாணவர்கள் அந்த பள்ளி முடித்து திரும்புகின்ற போதும் அந்த பெரிமீட்டருக்குள்ளார டிராபிக் விஷயங்கள் வரக்கூடாது, வாகன நெரிசல் வரக்கூடாது. தன்னார்வலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் போக்குவரத்து காவல்துறையோடு ஒரு ஒன்றிணைந்த கொலாபரேட்டிவா பல விஷயங்கள் பண்றோம். இன்னும் அதை தீவிரப்படுத்தியிருக்கிறோம். சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா பரீட்சை எழுத போகிற மாணவர்களுக்காக அவர்களினுடைய விமான நேரங்களை கூட தள்ளி வைப்பாங்க. ஏன்னா அந்த டேக் ஆஃப் சவுண்ட்ல கூட அந்த மாணவர்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது அது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. எனவே மாணவர்களினுடைய அந்த கேம்பஸுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினுடைய விலை மதிப்பெற்றது, அவர்களினுடைய பாதுகாப்பு விஷயம் கூடுதல் கவனத்தோடு அதை அதிகப்படுத்த சொல்லியிருக்கிறோம். பள்ளி மாணவர்களுக்கான பிரத்யேக பேருந்து இல்ல, இப்ப தனியார் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களே பேருந்துகளை வைத்திருக்கிறாங்க. அதை இயர்லி மற்றும் பீரியாடிக்லி அதை அதாவது அது தகுந்த முறையில் இருக்கா, பாதுகாப்பு உபகரணங்கள் சரியா வச்சிருக்காங்களா, பிரேக் சர்டிபிகேட்ஸ் இருக்கா என்ற அந்த பேருந்துகளை நம்ம ஆய்வு செய்கிறோம். பள்ளி மாணவர்கள் டிஃபரெண்ட் டெரைன், அதாவது மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்க. சில இடங்கள்ல அவர்கள் அந்த டெரைன்ல வர முடியாது. அங்கெல்லாம் சிற்றுந்துகளை நாங்களே ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். தோணிகள் மூலம் கூட மாணவர்களை கொண்டு வருவதற்கான சிறப்பு திட்டங்கள் கூட பள்ளி கல்வித்துறை வைத்திருக்கு. இனி வரும் காலங்களில் தேவையை பொறுத்து அந்த பேருந்து வசதி ஏற்படுத்தும். இல்ல, இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இடிச்சுக்காம இல்லைங்க, பரவாயில்ல, நம்ம சகோதரர்கள் இடிச்சுக்காம இல்லைங்க. மாண்புமிகு அதாவதுங்க, நம்முடைய போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாங்க. ஒரு அன்பு வேண்டுகோள் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் எங்களுடைய மாணவ மணிகள் வருகிற பொழுது கூடுதல் கனிவோடு நடந்து கொள்ள வேண்டும். தமிழ் வளர்ச்சி துறையில பல்வேறு ஸ்காலர்ஷிப் வாங்கக்கூடிய மூத்த தமிழ் புலவர்கள் இருக்காங்க. அவர்கள் வருகிற பொழுது அவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ பாஸ் கொடுத்திருக்காங்க. இந்த மாணவ மணிகளுக்கும் ஃப்ரீ பாஸ் இருக்கு. அப்படி ஃப்ரீ பாஸ் வரவங்க போது கூடுதல் கனிவோடு, அவங்க யாரும் கிடையாது, உங்க வீட்டு பிள்ளைங்க, உங்க பசங்களா நினைத்து கூடுதல் கனிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அன்பு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கான ஒரு பெரிய இதுவும் இல்லை. இப்ப வரைக்குமே தமிழ் வளர்ச்சித்துறை ஒரு மறைக்கப்பட்ட வளர்ச்சித்துறையா இருக்கு. அதுக்கு நீங்க என்ன? அது மட்டும் இல்லைங்க, தமிழ் வளர்ச்சித்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் பவுண்டேஷன் போட்டிருக்கிறாங்க. அதை நம்ம மறுப்பு சொல்ல முடியாது. அவர்களினுடைய அஸ்திவாரம் மிகவும் பலமானது. ஆனால் காலத்திற்கேற்ப அதுல பல்வேறு வகையான விஷயங்கள் நடக்கணும். இப்போ நேற்று இன்று நாளையும் பாத்தீங்கன்னா, நேற்றின் பெருமையை மட்டுமே இன்று பேசிக் கொண்டிருப்பது அல்ல அரசியல். நாளையினுடைய வருங்கால தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி வருங்கால தலைமுறை உள்ள இருக்கக்கூடியதுதான் ஒரு நல்ல அரசியல். நாங்க அப்படிதான் நினைக்கிறோம். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக பல்வேறு விருதுகள் வழங்கப்படாமல் இருக்கு தமிழ் வளர்ச்சித்துறையில. முதல் வேலையாக எத்தனை சீக்கிரமாக முடியுமோ மாண்புமிகு முதல்வர் அவர்களோடு கலந்தாலோசித்து பெண்டிங்ல இருக்கக்கூடிய, தராமல் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் வளர்ச்சித்துறை மாநில, மாவட்ட விருதுகளும் உடனடியாக வழங்கப்படுவதற்காக ஆவண செய்யப்படும் என்பதை உங்கள் மூலமாக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு பள்ளிகளை பாத்தீங்கன்னா, கடந்த அதிமுக ஆட்சியில ஆங்கில வழி கல்வி முறை கொண்டு வந்தாங்க சார். அதுக்கு தமிழ் அறிஞர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏன்னா ஆங்கில வழி கல்வி அறிமுகப்படுத்தும் போது பாத்தீங்கன்னா அவங்களால தமிழ் சரியா படிக்க முடிய மாட்டேங்குது. அரசு பள்ளியில ஆங்கிலத்துல சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அங்க எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா தமிழும் ஆங்கிலமும் சரியாம எழுத ஒரு பிரச்சனை தொடர்ந்து நீடித்து வருகிறது. ஒரு தலைமுறையா வந்துட்டாங்கன்னு தமிழ் அறிஞர்கள் தான் சொல்றாங்க. சோ இது மறுபடியும் தமிழ் வழி கல்வி மறுபடியும் அரசு பள்ளிகள் கொண்டு வரப்பட முடியுமா அப்படிங்கறது ஒரு கொஸ்டினா வைக்கிறாங்க. அதுக்கு என்ன? ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய்மொழி முக்கியம். அந்த குழந்தைக்கு எந்த மொழி தாய்மொழி அது முக்கியம். வீட்டில் உறவுகளோடு பேச தாய்மொழி தமிழ் மொழி, உலகத்தோடு பேச ஆங்கில மொழி. ஆங்கில வழி கல்வியை திணிப்பதின் மூலமாக அந்த குழந்தைக்கு ஏதாவது இடையூறு வந்தால் அதை நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம். அதே சமயம் அந்த குழந்தைக்கு ஆங்கிலம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு தேவைப்படுகிறது. நம்ம அதை எதுவுமே சொல்ல மாட்டோம். நான் ஆங்கில வழி கல்வியில தான் படித்தேன். ஆனா தமிழ் என்பது எனது மதம், தமிழ் என்பது எனது ரத்தம், தமிழ் என் பேச்சு, தமிழ் என் மூச்சு,
தமிழ் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த சர்க்காரினுடைய அடிநாதமே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். கோவை வந்து மரியாதையான ஊர் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா உங்க நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு சிறுவனை உள்ள அரங்குக்குள்ள விடாம வெளியே ஒரு அவலம் இல்ல, அப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் கடுமையா சொல்லியிருக்கிறேன். எல்லாருமே, அது சிறுவரோ பெரியவரோ எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாலுமே எல்லாரையும் அரவணைக்கணும். அப்படி யாராவது எதாவது பண்ணாங்கன்னா ப்ளீஸ் இன்ஃபார்ம் மீ. அதெல்லாம் நான் பொறுத்துக்கவே மாட்டேன். எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய அரசு.